வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். திருநெல்வேலி மாவட்டத்துல கவின் செல்வகணேஷ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இது ஒரு காஸ்ட் பேஸ்ட் ஆனர் கில்லிங். அவருடைய பார்ட்னர், அவர் யாரை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அவங்களுடைய சகோதரர் சுரிஜித் அப்படிங்கிற நபர் தான் கவினை கொலை பண்ணியிருக்காரு. கவின் ஒரு தலித். நான் ஏன் தலித்துங்கிற வார்த்தையை சொல்றேன் அப்படின்னா, இதுதான் காரணம் இந்த கொலைக்கே. இவங்க ஜாதி அவங்க ஜாதி வேற வேறையா இருந்ததுனால பிரச்சனை சுரிஜித் அப்படிங்கிற நபர் கவினை கொலை பண்ணிட்டாரு. ப்ரூட்டல் மர்டர், ஆனர் கில்லிங் பேஸ்ட் ஆன் காஸ்ட். இதுல சுரிஜித்தோடைய அம்மா அப்பாவும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சந்தேகப்படுறாங்க. அவங்க போலீஸ் அதிகாரிகள். யாரு? சுரிஜித்தோட அம்மா அப்பா போலீஸ் அதிகாரிகள். முதல்ல கவினோட குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க இப்போ இந்த சாவுக்கு நியாயம் கிடைக்கணும், இந்த கொலை நடந்ததுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே போராட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு என் சார்பாக என்னுடைய அனுதாபங்கள். சமூக நீதி அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடியன் மாடல் ஆட்சி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சமூக நீதியா? இது முதல் தடவை நடக்கிற சம்பவமா இருந்தா ஓகே, நம்ம கேட்கலாம், சரிங்க அடுத்த தடவை திருத்திக்கோங்கன்னு. கிடையாதுங்களே. நாங்குநெறியில இதே ஜாதி பிரச்சனைனாலதான் ஒரு பையன் தாக்கப்பட்டான். வேங்கை வயல்ல ஜாதி பிரச்சனைனாலதான் மலம் கலக்கப்பட்டது குடிக்கிற தண்ணியில. ஒரு அம்மாவை பஸ்ஸை விட்டு ஜாதி பிரச்சனையால தான் இறக்கினாங்க. இதை பத்தி நானே வீடியோ போட்டிருக்கேன். இது எல்லா சம்பவங்களை பத்தியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். நந்தன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, இப்பதான் சமீபத்துல வந்துச்சு அந்த படம். அந்த படத்தை பத்தியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். பின்தங்கிய சமூகத்துல இருக்கிறவங்க கவுன்சிலர் ஆனாங்கன்னா அவங்களுக்கு சுத்தமா மரியாதை கிடையாது எந்த அரசாங்கத்துல, இப்போ இருக்கிற அரசாங்கத்துல அப்படின்னு தைரியமா அந்த படத்துல நடக்கிற உண்மைகளை சொல்லப்பட்டது. ஜாதி பிரச்சனையே இல்ல, நாங்க சமூக நீதி, இந்த திராவிடியன் மாடல் சமூக நீதிக்கு உண்டான மாடல் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி 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 ஜாதினால தான் பிரச்சனை வருது. இப்போ இந்த ஆனர் கில்லிங் ஏன் நடந்திருக்கு? ஜாதி பிரச்சனை. இந்த பையனும் பொண்ணும் வேற வேற ஜாதிகள், அவங்களுக்கு பிடிக்கல, அதனால கொன்னுட்டாங்க. அதாவது பிடிக்கலன்னா உடனே அடுத்த ஸ்டெப் கொல்லுறதுதான், கொன்னுட்டாங்க. இதுதான் இன்றைய நிலைமை. தமிழ்நாட்டுல இருக்கிற சட்ட ஒழுங்கை பத்தி நான் மறுபடியும் பேசுறேன்னு நினைக்க கூடாது. ஆனா சுத்தமா சட்ட ஒழுங்கு இல்லைங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்லைன்னா இந்த மாதிரி எப்படிங்க கண்டினியூஸா கொலைகள் நடந்துகிட்டே இருக்குமா? அதுவும் பேஸ்ட் ஆன் காஸ்ட். எல்லாம் பேசிட்டு திருப்பி பாத்தீங்கன்னா ஜாதியின் அடிப்படையில் தான் இந்த கொலை நடந்திருக்கு. இந்த உளவுத்துறை அப்படின்னு தமிழ்நாட்டுல இருக்கே, அவங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? யார் கூட ஃபிளைட்ல போறாங்க, யாருக்கு யார் ஃபிளைட் டிக்கெட் போட்டாங்க, எந்த பார்ட்டிக்கு யார் போனாங்க, எந்த கல்யாணத்துக்கு யார் போனாங்க, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள போய் நோண்டி இந்த தகவல் எல்லாம் வெளியெடுக்கிறத விட்டுட்டு, தமிழ்நாட்டுல காஸ்ட் சென்சிட்டிவ் ஏரியாஸ் இருக்கு. திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிவகங்கை, மதுரை, இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாத்துலயும் கொஞ்சம் காஸ்ட் சென்சிட்டிவிட்டி இருக்கு. இந்த ஏரியாவில எல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கறது, அதாவது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு ட்ரிகர் கிடைக்கும். இதெல்லாம் செக் பண்ணி ஒரு லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண வேண்டியதுதான் உளவுத்துறையோட முக்கியமான ஒரு வேலை. அந்த வேலையை உளவுத்துறை பாக்குறாங்களா? நான் ஏன் இதை கேக்குறேன்னா, இந்த சுர்ஜித்ங்கிற இந்த நபர் இன்ஸ்டாகிராம்ல அருவா வச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி, கத்திய வச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி வயலண்ட் போஸ்ட்ஸ் போட்டிருக்காரு. அவங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவங்க கூட பாடல்கள் எல்லாம் போட்டு இந்த வீடியோஸ், இந்த போட்டோஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி இன்ஸ்டால போட்டிருக்காங்க. அப்போ சைபர் செக்யூரிட்டி, சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இதெல்லாம் செக் பண்ண வேண்டாமா? அதுலயும் உளவுத்துறைக்கு ஒரு பங்கு இருக்கு இல்லீங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நபர் கண்டினியூஸா போட்டுக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வயலண்டா போஸ்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் போட்டோகிராஃப்ஸ் வந்துகிட்டு இருக்குன்னா கொஞ்சம் செக் பண்ணி தடுத்து இருக்கலாமே. அதை விட்டுட்டு யார் கூட பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை பாக்குறது தான் உளவுத்துறையோட முக்கியமான வேலையா இருந்துச்சுன்னா எப்படி உருப்படுங்க? மாண்புமிகு தமிழகத்தோடைய முதலமைச்சர் அவர் சொல்றாரு இல்லீங்களா, இரும்பு கரத்தால நான் லா அண்ட் ஆர்டரை கண்ட்ரோல் பண்ணுவேன், எனக்கு எப்படி இந்த ஆட்சியை நடத்தணும்னு தெரியும் அப்படின்னு சொல்றாருல. இந்த இரும்பு கரங்கள் என்ன துருப்பிடிச்சு போயிடுச்சா? இது மட்டும் சம்பவம் கிடையாது. இப்ப சமீபத்துல கிருஷ்ணகிரியில பாலியல் தொல்லை. எதுக்கு? அரசு பள்ளியில படிக்கிற மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை நடந்திருக்கு. 4 நாள்ல தமிழ்நாட்டுல 4 கொலைகள். அதாவது ஒரு மாசத்துல எத்தனை கொலைகள் அப்படின்னு கணக்கு போடுறத நிறுத்திட்டு இப்ப ஒரு நாள்ல எத்தனை கொலைகள் அப்படின்னு நம்ம கணக்கு போட ஆரம்பிச்சிடலாம். 4 நாள்ல 4 கொலைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. இதெல்லாம் எந்த கணக்குல வரும்? தார்மீக பொறுப்பு ஏத்துக்கிட்டு தமிழக முதல்வர் மன்னிப்பு மட்டும் கேட்டா பத்தாது. வீடியோ கால்ல போயிட்டு சாரிமா ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா பத்தாதுங்க. கண்டிப்பா இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். தமிழக மக்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அச்சம், ஒரு பயம் ஏற்படுத்திருக்கு. இந்த சம்பவம் உட்பட எல்லா சம்பவங்களும் சேர்ந்து
டெஃபினெட்லி நான் மறுபடியும் சொல்றேன், ஐ டு நாட் ஃபீல் சேஃப் இன் தமிழ்நாடு. இது சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல தமிழ்நாட்டு போலீஸை தான் நம்ம ரொம்ப பெருமையா பேசிப்போம். இன்னைக்கு அதே போலீஸ் குடும்பத்துல இருக்கிற ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு கொலையை பண்ணியிருக்கான். அண்ட் எதுக்குமே எந்த பதில்களும் வரல. ஏதோ எடுத்து 4 பேர் அரெஸ்ட் பண்ண வேண்டியது, சும்மா உள்ள தள்ள வேண்டியது. நாங்க சிபிசிஐடிக்கு கேஸை மாத்திட்டோம், ஒரு சாரி சொல்லிட்டா போதுமா? சாரிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? கேஸ் எப்படி டிரான்ஸ்பர் பண்ணா அதுக்கு என்ன தீர்வு? வேர் இஸ் த சொல்யூஷன்? மாண்புமிகு முதலமைச்சர் மற்றதுக்கெல்லாம் அக்கா கனிமொழி நிறைய பேசுறாங்க. இப்போ பார்லிமெண்ட்ல கூட பேசியிருக்காங்க. எதை பத்தி? ஆபரேஷன் சிந்தூரை பத்தி கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. அவங்களும் தான் போயிட்டு வந்தாங்க, சில நாடுகளுக்கு போய் இதை பத்தி பேசிட்டு வந்தாங்க. அப்ப பாவம் அவங்களுக்கு தெரியல போல இருக்கு. இப்போ அங்க லோக்சபால கேள்விகள் கேட்கறாங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, என்ன பொறுப்பு, எப்படி நீங்க மக்களுக்கு பதில் சொல்ல போறீங்கன்னு உங்க அண்ணாவை போய் கேளுங்க. முதல்ல தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கிற இந்த அத்தனை சட்ட ஒழுங்கு மீறல் சம்பவங்களுக்கும் கொலைகளுக்கும் உங்க அண்ணா பதில் சொல்லுவாரா? நீங்க எப்போதுமே கேட்பீங்களே, எல்லாரையும் பதவி விலகணும்னு சொல்லுவீங்களே, இதை பேஸ் பண்ணி உங்க அண்ணா பதவி விலகிறதுக்கு ரெடியா இருக்காரா? நான் ஏன் இந்த வீடியோ பதிவு இவ்வளவு முக்கியமா செய்யறேன்னா, தமிழக மக்கள் ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஜாதியே இல்ல சமூக நீதி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற திமுகல தான் ஜாதி தலை விரிச்சு ஆடுது. ஏன் நான் இதை சொல்றேன்னா, நீங்க எடுத்து பாருங்க, அது தென் தமிழகமா இருக்கட்டும், வட தமிழகமா இருக்கட்டும், எங்கே வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க, ஜாதி பேஸ் பண்ணி தான் அங்க ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. மந்திரிகளும் அந்தந்த கம்யூனிட்டில இருந்து தான் எடுத்து அந்த கம்யூனிட்டியோட ஓட் பேங்கை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு தான் மந்திரிகள் எடுத்து அங்க நிக்க வைப்பாங்க, எலெக்ஷன்ல நிக்க வைப்பாங்க, ஜெயிக்க வைப்பாங்க. அந்த மந்திரிகளும் அந்தந்த ஜாதி சமூகங்கள் இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் போய் உட்காருவாங்க. ஜாதியே இல்ல, நீங்கெல்லாம் தான் பாஜக, தான் பாசிச பாஜக, நீங்கெல்லாம் தான் ஜாதியை பரப்புறீங்க, நீங்க தான் ஜாதியை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்ற திமுக தான் மேக்சிமம் ஜாதியை பேஸ் பண்ணி காஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸ பண்றதே திமுக தான். இது இன்னைக்கு நேத்திக்கு நடக்கல. இதை அடிப்படையாய் வச்சுதான் 60 வருஷம் தமிழ்நாட்டுல ரொம்ப அழகா அரசாங்கம் கவர்மெண்ட் எல்லாம் பியூட்டிஃபுல்லா நடத்திட்டாங்க. சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் கேக்குறேன், அக்கா கனிமொழி, நீங்க தானே அந்த ஏரியால எம்பி, போய் ரெப்ரசன்டேட்டிவா உக்காந்துகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களே நீங்க கேள்வி கேட்டுக்கிறீங்களா? ஏன்னா நீங்க பிரதமரை கேள்வி கேட்கறீங்க இல்லீங்களா? இப்போ இந்த திராவிடியன் மாடலோடைய ஃபெயிலியருக்கு நீங்க அங்க நின்னுகிட்டு உங்களை பார்த்து நீங்களே கேள்வி கேட்டுப்பீங்களா? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஏன் நான் எம்பியா இருந்து கூட என்னுடைய ஏரியால இருக்கிற இத்தனை ஜாதி பிரச்சனையை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, இவ்வளவு வயலன்ஸ் ஏன் டெவலப் ஆச்சுன்னு உங்களே நீங்க கேள்வி கேட்டுப்பீங்களா? ஏன் நான் இதை சொல்றேன்னா, மக்கள் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஜாதி 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 ஜாதின்னு பேசி மக்களையும் ட்ரிகர் பண்றது, அதாவது அந்த வெறியை உள்ள கொண்டு இதனால பிரச்சனைகளை உண்டாக்கி இதோ கொலை வரைக்கும் போகுதுன்னா இது ஒரு மிகப்பெரிய காரணம். ஆனா தமிழக மக்கள் முட்டாள்கள் கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், முழிச்சுக்கிறாங்க. கண்டிப்பா தெரியும் இந்த ட்ரிகர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ற விதத்துல 2026 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில ஒரு அருமையான அரசாங்கம் உருவாகணும். இப்ப திமுக காரங்க பண்றாங்க தெரியுமா? அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்னு பேசுறாங்களே, அம்பேத்கரை பத்தி பேசினா பத்தாது, அம்பேத்கர் சொன்ன கொள்கைகளை கடைபிடிக்க தெரியணும். பாலிடிக்ஸ்க்கு மட்டும் அம்பேத்கர் பேரை யூஸ் பண்ணிக்க கூடாது. அதுக்காக தான் மறுபடியும் நான் சொல்றேன், தயவு செய்து மக்களே 2026 முழிச்சுக்கோங்க. செய்ய வேண்டிய கடமையை, அதாவது அந்த கடமையை கரெக்டா செய்யுங்க. வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.